இந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் நமக்கு இன்று வேதத்தின் மூலமும் திட்டமாக சொல்கிறாரு, நம்ம பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டுமாம். பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால், சகோதரரே, பிரதர், எனக்கு வாழணும், என் குடும்பத்தை நடத்தணும், என் வாழ்க்கைக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு பணம் தேவைப்படுகிறது. பண ஆசை இல்லை என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது, பண ஆசை, அதாவது நம்ம பேராசை கொள்வது, பணம் தான் நமக்கு குறிக்கோள் என்று நினைப்பது, பணத்தை கொண்டு மனிதர்களை மதிப்பிடுவது, ஒரு ஸ்டேட்டஸ், இவன் நிறையா சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு சொத்து பத்து அதிகமாக இருக்குது, கார் வசதி இருக்குது, நிறையா வருமானம் வருது என்று சொல்லி அவர்களை மதிப்பார்கள். ஆம், அது நல்லது தான். ஆனாலும் பணமே வாழ்க்கை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பணம்தான் நமக்கு எல்லாமே முக்கியம் என்று நாம் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ்ந்து விடக்கூடாது. நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை நடந்து கொள்வோமானால் நமக்கு எல்லாவற்றிலும் பரிபூரணமாக நாம் வாழ முடியும். ஆனால் நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் எதுக்கு எடுத்தாலும் நம்ம பணம் பணம் என்று பணத்தின் பின்னாமல் செல்லாமல் நாம் ஆண்டவரை நம்பி இருப்போம். அந்த பணம் நம்மளுக்கு சாதாரணமாக ஆண்டவர் வர வைப்பார். அப்போ என்னன்னா, இந்த பண ஆசையில் நீங்கள் இல்லாதவர் இருந்தால் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டாராம், கைவிட மாட்டாராம். அப்போ எப்படி? நம்மை விட்டு நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். அப்போ அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் என்பது தான் அது அர்த்தம். அதனால் நாம் பண ஆசை இல்லாதவர்களே, அப்படின்னா நம்ம பணமே வேணாம் அப்படின்னு சொல்ல, நம்ம நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்மளுக்கு நல்ல வீடுகள் தேவை, நல்ல வருமானங்கள் குடும்பத்துக்கு நடத்துறதுக்கு தேவை, நம் பிள்ளைகளுக்கு, நம் வருங்காலத்துக்கு, நம்ம நல்லா வசதியாக வாழ்வதற்கு அதற்கெல்லாம் பணம் தேவை, கட்டாயம். ஆனால் பணத்தையே நம்ம முதன்மையாக வைத்துக்கணும். இந்த பணத்தினால என்ன வேணாலும் செய்ய முடியும், இந்த பணத்தினால நான் செஞ்சிடுவேன், நான் அடைஞ்சிருவேன், நான் எனக்கு ஒரு மரியாதையோ நான் ஒரு புகழ்ச்சியை நான் ஏற்படுத்திக் கொள்ளும் என்று நினைக்காமல், பணத்தின் மேல் அந்த ஆசையை நம்ம செலுத்தி முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவன் அதற்கு அதிகாரியாக இருக்கிறார் என்று சொல்லி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோமானால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதனால் நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். பணம் தான் முக்கியம் என்று நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிட. எப்படி? பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது அவர் நம்ம விட்டு விலக மாட்டாராம், நம்மை கைவிட மாட்டாராம். இப்போ இருக்க எல்லாம் என்ன நினச்சி கொண்டிருக்காங்க, என்கிட்ட நல்ல வருமானம் இருக்குது, எனக்கு சொத்துக்கள் இருக்குது, ஒரு தைரியம் அதனால் இருக்குது, நன்றி, அது உண்மை இருக்கணும். ஆனால் அதை வைத்து நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய வியாதி ஏதாச்சும் இருந்தால் அதை சுகப்படுத்த முடியுமா? டாக்டர்கிட்ட போகலாம், டாக்டர் மருந்து கொடுப்பாரு, அந்த நோய்க்கு முழுமையான சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? இல்லையே. அடுத்து நம்ம அதுக்கு டேப்லெட் போட்டுட்டு அதுக்கு மெடிசன் நம்ம எடுத்துக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு விலகவில்லை என்றால், கைவிடவில்லை என்றால் அந்த நோய் நமக்கு வராது. எப்படி வராது? எப்போ நம்ம விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார்? பண ஆசை இல்லாதவர்களாய் ஆண்டவரே நமக்கு எல்லாம் என்று நினைத்து வாழும் பொழுது, ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது, நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, ஆண்டவரிடம் நம்மளுடைய விருப்பங்களையும் நம்மளுடைய தேவைகளையும் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, நம்ம குறைகளை சொல்லும்போது, நம் பலவீனங்களை சொல்லி அழுது ஜெபிக்கும் பொழுது, அவரோடு உரையாடும் பொழுது, அதை பார்த்து அவர் நம்மை சுகமாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போது நம்மளுடைய வியாதிகள், வறுமைகள் இருந்தாலும், எந்த சுகம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். ஆனால் பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் பணம் நமக்கு தேவைதான். பணத்தை பற்றி, அது முக்கியத்துவத்தை பற்றி வேதாகமத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. அது பணம் உள்ளவர்கள் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருப்பாங்க, மற்றவங்களால அவங்க எதையும் சாதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆம்,
ஆனால் அந்த பணம் தான் எல்லாத்தையுமே என்னால் செஞ்சிட முடியும், எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னா அது முடியவே முடியாது. அதனால் பணத்து ஆசை இல்லாதவர்களாய், பணத்தின் பின் செல்லாமல் ஆண்டவர் பின் சென்று நம் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வோமானால், பண ஆசை இல்லாதவர்களாய், அப்பொழுது அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகலைன்னா அது போதும் சகோதர சகோதரிகளே. அவர் நம்மை விட்டு விலகாமல் இருந்தால் போதும், அவர் நம்மை கைவிடாமல் இருந்தால் போதும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை இருக்குது எல்லாவற்றையும் அவர் தந்து விடுவார். அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் நம்ம கேட்டு வாழாமல் விட்டுவிடக்கூடாது. ஆவிக்குரிய வரங்கள் மிகவும் முக்கியமானது நம் வாழ்க்கையில். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழ்வது மிக முக்கியம். அதையும் நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பணம் என்று இருக்கக்கூடாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த இந்த அருமையான பரிசுத்த ஆவியான நம்ம வாழும் வர வாழ்க்கை, ஒரு ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடம் உறவாடும் பொழுது, ஆண்டவர் நம்ம அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து அபிஷேகத்தில் நிரப்பும் பொழுது, எந்தவித உலக கவலைகளும் நம்மை அணுகாது. எந்தவித பண ஆசையும் நம்மை ஆண்டு கொள்ளாது. அவர் எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் பண ஆசை இல்லாதவர்களாக தான் இருக்க வேண்டும் ஒழிய, நம் வாழ்வதற்கு வேண்டிய பணம், நம் குடும்பத்திற்கு நடத்துவதற்கு வேண்டிய பணம், நம் நல்ல நல்ல பொருட்கள், நம்மளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு வேண்டிய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி பணம் தேவை. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கணும், சொந்தக்காரங்களுக்கு உதவணும், ஏழைக்கு இறங்கணும், பணம் தேவை. நம்ம நல்ல வீடு வாங்கணும், நமக்கு வேண்டிய நல்ல வாகனம் நம்மளுக்கு வேணும், அது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அதற்கு பணம் தேவை. நம் சம்பாதிக்கிற பணத்தை நல்ல விதத்திலே நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த பணம் எல்லாவற்றையும் விட்டுரும் நம்மளுன்னு சொல்லி சொந்தங்களை விட்டுறக்கூடாது, பந்தங்களை விட்டுறக்கூடாது, நண்பர்களை விட்டுக்கூடாது. நல்ல நண்பர்களையும் நல்ல சொந்தங்களையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஆபத்தில் உதவி செய்ய வேண்டும். அப்படி இருந்து நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் ஆண்டவருடைய அன்புக்கும் ஆண்டவருடைய ஐக்கியத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் இடம் கொடுத்து வாழ்வோமானால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை பணத்து ஆசை இல்லாதவர்களாய் எண்ணுகிறபடியால் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே அவர் கொடுப்பார். எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரணத்தாலும் சந்தோஷத்தால் நம்ம நிரப்புவார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இதை பார்த்துக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. பண ஆசை எங்களுக்குள்ளே வரக்கூடாது ஏசப்பா. ஆனால் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கும் ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை, வருங்காலத்துக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், அனுதின தேவைக்கும், எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஏசப்பா தேவைகளை நாங்கள் தகப்பனே வாங்குவதற்கும், செலவு செய்வதற்கும், உண்ணுவதற்கும், உடைக்கும், சகலத்துக்கும் நாங்கள் இந்த பணம் எங்களுக்கு தேவைப்படுகிறதுனால அந்த பணத்தை நீங்கள் வருமானத்துக்கு ஏற்ற வழியை நீங்கள் வழிவாசல் திறந்து கொடுங்கப்பா. பணம் எங்களுக்கு தேவை, ஆனால் பண ஆசை எங்களுக்கு வேணாம் ஏசப்பா. அப்படியாக இருக்கிறபடியால், பண ஆசை இல்லாதவர்கள் இருக்கிறபடியால், பண ஆசையை நாங்கள் இருக்கிறபடியால் கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டு கொண்டு எங்களை விட்டு விலகாதவும் எங்களை கைவிடாமல் இருப்பதற்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். தேவன் தாமே இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நாம மகிமைப்படுவதாக. நன்றி தகப்பனே. ஆமேன், ஆமேன்.